நாளை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் டெல்லியில் தற்போது அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்று வருகிறது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி, தற்போது டெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம் துவங்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். டெல்லியில நாளைய தினம் மழைக்கால கூட்டத்தொடர் என்பது தொடங்க இருக்கிறது. நாளை தொடங்கி ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை நடைபெற இருக்கக்கூடிய இந்த மழைக்கால கூட்டத்தொடர் தொடர்பாக இன்றைய தினம் மத்திய அரசு அனைத்து கட்சி தலைவர்களும் குறிப்பாக நாடாளுமன்ற குழு தலைவர்களை அழைத்து விடுத்து ஒரு கூட்டத்தினை கூட்டியிருக்கிறார்கள். இதில் பல்வேறு கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் என்பது 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுக்கு பிறகாக நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தொடர் என்பதால் மிகவும் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. குறிப்பாக நடைபெற்று முடிந்த இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்கள்ல அரசியல் மாற்றங்கள் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த அரசியல் மாற்றம் நிகழ்ந்திருக்கக்கூடிய அதே வேளையில மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி தலைமையிலான அந்த குழு கட்சி இரண்டாக பிளவுபட்டு கிடக்கிறது. இப்படி அரசியல் பரபரப்பான சூழல்ல மழைக்கால கூட்டத்தொடர் கூடப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த கூட்டத்தொடர் என்பது சுமூகமாக நடைபெற வேண்டும் என்பதற்காக அனைத்து கட்சியையும் அழைத்து ஆலோசனை கூட்டம் நடத்துவதற்காக திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில குறிப்பாக மத்திய அரசு சார்பில் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர் வைக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்குமே அழைப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாஜக, காங்கிரஸ், திமுக, அதிமுக, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சி, இடதுசாரிகள் கட்சி உள்ளிட்ட நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் பெற்றிருக்கக்கூடிய அனைத்து முக்கிய அரசியல் கட்சிகளுக்கும் கட்சியை சேர்ந்த தலைவர்களுக்கும் அழைப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வரவிருக்கும் இந்த மழைக்கால கூட்டத்தொடர் என்பது சுமூகமாக நடத்துவதும் அரசியல் சட்ட மசோதாக்கள் குறித்தும் இந்த கூட்டத்துல ஆலோசிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே போன்று எதிர்கட்சிகள் பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறித்து கருத்துக்களை கேட்பது உள்ளிட்ட அம்சங்களும் இந்த கூட்டத்தில் இடம்பெறும் என்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக நேற்றைய தினம் குறிப்பாக சமூக ஆர்வலர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சமூக ஆர்வலர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட விவகாரம், அது மட்டுமல்லாமல் பல்வேறு சட்ட மசோதாக்கள் குறித்து எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்ப இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே இது தொடர்பான இந்த விவகாரம் தொடர்பான இந்த கலந்துரையாடல் எல்லாம் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நடைபெறும் என்பதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நாளைய தினம் மழைக்கால கூட்டத்தொடர் என்பது கூட்டம் நடைபெறும் என்பதாகவும் அந்த கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதன் ஒரு எதிரொலியாகத்தான் இன்றைய தினம் அனைத்து கட்சியினரும் அழைத்து இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இது தற்போது நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய கட்டடத்துல இந்த கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. ஜெயலானி, தற்போது அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ், திமுக, ஆம் ஆத்மி, இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகள் வெளிநடப்பு செய்ததா தகவல் வெளியாயிருக்கு. தொடர்பான காரணம் என்ன? நிச்சயமாக, அதாவது இந்த மழைக்கால கூட்டத்தொடரை பொறுத்தவரையில மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டத்தொடராக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நாம் முன்பு கூறியது போன்றுதான் 5 மாநிலங்கள் தேர்தல் முடிவு என்பது ஒட்டுமொத்தமாக அரசியல் சூழ்நிலையே மாற்றிருக்கிறது என்பதாக கூற முடியும். என்றால் தமிழ்நாடு, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 2 இடங்களிலுமே அரசியல் மாற்றம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. நாடாளுமன்றத்துல பெருமளவிற்கு இது எதிரொலிக்கவில்லை என்றாலும் கூட ஏற்கனவே திமுகவுடனான கூட்டணியில தான் காங்கிரஸ் கட்சி அங்கம் வகித்து வந்தது. ஆனால் அங்கிருந்து தற்போது பிரிந்து தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டணியில இருந்திருக்கிறது. இந்த நிலையில நேற்றைய தினம் டெல்லியில் இருக்கக்கூடிய ஜந்தர் மந்திரில நீட் தேர்வு முறைகேடு விவகாரம் தொடர்பாக தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பி சமூக ஆர்வலர் தொடர்ந்து உண்ணாநிலை போராட்டத்தை 20 நாட்களுக்கு மேலாக முன்னெடுத்திருந்தார். இந்த நிலையில அவர் நீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி மத்திய அரசும் டெல்லி காவல்துறையினரும் அவர்களை வலுக்கட்டாயமாக அங்கிருந்து அப்புறப்படுத்தி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். ஜெயலானி, தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.